ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நான் உங்கள் ராஜேஷ். இன்னைக்கு நாம ஒரு டீ போர்ட் வெஹிக்கிள் எடுத்துட்டு வந்திருக்கோம். டீ போர்ட் வெஹிக்கிள்னாலே நம்ம மைண்டுக்கு என்ன வெஹிக்கிள் வரும்? எஸ், ஷிஃப்ட் டிசையர் டூர். இது ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள். 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வெஹிக்கிளோட இன்டீரியல் எப்படி இருக்கு, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றத ஒன் பை ஒன் பார்ப்போம். வாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வீடியோக்குள்ள போகலாம். ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல டயர்ஸ்ல இருந்து தான் பார்ப்போம். டயர் ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்லேயே இருக்குன்னு சொல்லலாம். அப்போலோ டயர்ஸ் இப்போ தான் ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் ஆக்சுவலி ஒரு சவாரி போயிட்டு டேரெக்டாக நம்ம இடத்துக்கே வந்து மீட் பண்ணி இந்த வீடியோ பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் கொஞ்சம் கார் அழுக்கா இருக்க மாதிரி இருக்குது. இப்போ தான் சவாரி போயிட்டு வந்திருக்காங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. சைட் ப்ரொஃபைல் பார்ப்போம். சைட் ப்ரொஃபைல் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குது. எந்தவித டென்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸ் அது மாதிரி எதுவுமே இல்லை. ஸ்பெக்கை நான் திருப்பி ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிடுறேன். ஷிஃப்ட் டிசையர் டூர் இது 2020 10ஆம் மாதம் ரிஜிஸ்டர் ஆன வெஹிக்கிள் தான் இது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,30,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. 2 ஓனர்ஷிப்ல இருக்கு. இது கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 6,30,000 ரூபாய் கோட் பண்றாங்க. நெகோஷியபிள் பிரைஸ் தான், ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. நீங்க டேரக்டா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் கஸ்டமரை கனெக்ட் பண்ணி விடுறேன். நீங்களே பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். வாங்க இன்டீரியர் பார்ப்போம். இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா டோர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் 2 விண்டோ பவர் விண்டோ வரும், 2 விண்டோ பவர் விண்டோ வராது. பட் ஆனால் கஸ்டமர் பேக் சைடில் இருக்கிறதுமே பவர் விண்டோவாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் 4 விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும். மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா மேனுவல் தான். இது ஒரு பேஸ் வேரியன்ட் உள்ள கார் தான் இது. கிலோமீட்டர்ஸ் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்துக்கோங்க என்னன்ட்டு. 1,31,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. மியூசிக் சிஸ்டம் இதில் டிஃபால்ட்டாக வராது. பட் பைனியர் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. சவுண்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. 4 டோருமே ஸ்பீக்கர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லாவே இருக்குது. ஏசி கூலிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. இது ஒரு மேனுவல் ஏசி தான் வரும் இந்த மாடலில். பட் ஏசி கூலிங் எல்லா விஷயமே ரொம்பவே நீட் அண்ட் கிளியராகவே இருக்குது. வாங்க அப்படியே சீட்ஸுக்கு வருவோம். ஃப்ரண்ட் சீட்டுக்கு வருவோம். ஃப்ரண்ட் சீட் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், ஸ்ட்ரெயின் எதுவுமே இல்லை, நீட்டாக தான் இருக்குது இந்த வெஹிக்கிள். நீங்களே லைவாக பார்த்துக்கோங்க. வாங்க அப்படியே நம்ம ரியர் சீட்டுக்கு போவோம். ரியர் சீட் போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பின்னாடியும் வந்து மிரர் வந்து எலக்ட்ரானிக் மிரர்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ஃபோல்டபிள் எலக்ட்ரானிக் ஃபங்க்ஷனும் பார்த்துக்கோங்க. ஃபங்க்ஷன் தான் ஆகுது. அப்படியே வாங்க சீட்டுக்கு போவோம். சீட்டுமே ரியர் சீட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீட்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வெஹிக்கிளில். அப்படியே நம்ம ஓவரால் இந்த வெஹிக்கிளை ஒரு ரவுண்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்றத. பூட் ஸ்பேஸுக்கு வருவோம். ஒரு நல்ல ஒரு லார்ஜர் பூட் ஸ்பேஸ் தான் இது. இதோட பூட் ஸ்பேஸ் கெப்பாசிட்டி கண்டிப்பாக நான் கீழே டெக்ஸ்ட்டில் போடுறேன். ஸ்டெப்னி எப்படி இருக்குன்றது பார்ப்போம். ஸ்டெப்னி கண்டிஷனுமே ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஒரு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வண்டி எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் டேரெக்டாகவே நீங்கள் அப்படியே சவாரிக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. சர்வீஸ் விஷயத்துலேயும் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன்னு சொல்லி கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது. நம்ம அப்படியே இன்ஜின் ஸ்பெக் பார்ப்போம். இது ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள். 1200 சிசி, எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1197 சிசி. மைலேஜ் எவ்வளோ தருதுன்னு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்கன்னா ஏசியில் ஒரு 19, நான் ஏசியில் ஒரு 19, 20, ஏசியில் பார்த்தீங்கன்னா 16, 17 தருதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டிரைவிங் பண்ணுறதை பொறுத்து தான் இது. இது ஒரு பம்ப் லாக்கான வெஹிக்கிள். இது ஒரு 80க்கு மேலே போகாது. இன்ஜின் ஸ்பெக்கில் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து நியூ பேட்டரி இப்போ தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. புதுசாக பேட்டரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இன்ஜின் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ரேக் பைட்டோ அது மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்குது. வாங்க இந்த வெஹிக்கிளை நம்ம ஒரு சின்னதாக ஒரு ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாங்க அப்படியே ஒரு ட்ரைவ் பண்ணுவோம். சஸ்பென்ஷன் எல்லாம் எப்படி இருக்குன்றது எப்போவுமே சொல்கிறது தான். சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, ரொம்ப மேஜர் சேஃப்டி தான் இது. ஏசி ஆன் பண்ணியாச்சு. ஏசிலையுமே த்ரோ நல்லா தான் இருக்குது, கூலிங்கும் நல்லா தான் வருது. மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பைனியரில் போட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான். மியூசிக் சிஸ்டம் வைஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. சின்னதாக குழி இருக்க மாதிரியான இடத்துக்கு போவோம். இதோட சஸ்பென்ஷன் எல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ சஸ்பென்ஷன் ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. வண்டியில் இன்ஜின் சவுண்டு அது மாதிரி எந்த விஷயமுமே இல்லை, நல்லா தான் இருக்குது. சவுண்டு பெருசாக நாய்ஸோ இல்லை இந்த வண்டி கடன்ற மாதிரியெல்லாம் இல்லை. இது ஒரு லேட்டஸ்ட் வெஹிக்கிள் தான். 2020 தான் 10ஆம் மாதம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,30,000 ரூபாய் கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தான். ஸோ ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். அதே மாதிரி இதோட வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸும் எஃப்சியும் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. 1 மந்த் ஆகுது முடிஞ்சு. ஸோ கஸ்டமர் வந்து நீங்கள் பை பண்ணுறீங்கன்ற போது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே புதுசாக போட்டு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாங்க.
நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணுங்கள். டிஸ்பிளேல என்னோட நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ இது போல் உங்களுக்கு யூஸ்டு கார்ஸு சேல்ஸ் பண்ணணும், இல்லை டேரெக்டாக நம்ம கஸ்டமர்கிட்டேருந்து கஸ்டமருக்கு சேல் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்குது, மறக்காமல் கால் பண்ணுங்கள். அதே மாதிரி யூஸ்டு கார்ஸுக்கு நம்ம தமிழ்நாடு முழுக்க லோனும், இல்லை நீங்கள் யூஸ்டு கார் எடுக்கிறீங்கன்னு இல்லை, நீங்கள் நியூ கார் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கனாலும் அந்த நியூ கார்ஸ்க்குமே நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்குது, மறக்காமல் நீங்கள் கால் பண்ணுங்கள். இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 2வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. சோழமண்டல் ஃபினான்ஸில் லோனில் இருக்குது. நீங்கள் பை பண்ணுறீங்கன்ற போது டேரெக்டாக நம்ம சோழமண்டல் ஃபினான்ஸ் போயிட்டு இதோட எவ்வளோ லோன் இருக்கோ அந்த லோன் அமௌண்ட்டை கிளியர் பண்ணிவிட்டு என்ஓசி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அங்கே சோழமண்டலம் ஃபினான்ஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு லோன் அமௌண்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் நீங்கள் கஸ்டமருக்கு பே பண்ணுங்கள். என்ஓசி உங்களுக்கு டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வர மாதிரி கஸ்டமரே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். வெஹிக்கிள் பாட்டம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நல்லா தான் இருக்குது இந்த காரு. ஸ்பெக்கை ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிடுறேன். இது 2 ஓனர்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஷிஃப்ட் டிசையர் பெட்ரோல் வெஹிக்கிள். கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,30,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு. கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,30,000 கேட்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. இந்த காருக்கு லோன் இருக்குது. அந்த லோன் டீட்டெயில்ஸ் நான் வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். கார் எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. கார் எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் உங்களுக்கு ரினியூவல் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. இது போல் யூஸ்டு கார் கண்டென்ட் போடக்கூடிய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ராஜேஷ். இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.